தலைவர் பேசுவார். ஏன்னா எங்களுக்கு தனிப்பட்ட கட்சிக்கு எந்த பஞ்சாயத்துமே கிடையாது. இன்றைக்கு நீங்க அரசாங்கத்துல வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு மக்கள் உங்களை உட்கார வச்சதுக்கு அப்புறம் மக்களை ஏமாத்துறீங்க, அதனால ஆட்சியாளர்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசணும்னு சொன்னோம். தொடர்ந்து நீங்க தானே வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவருக்கு பயப்படுறாரு, பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப முழு பேரே சொல்லிட்டோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முழு பேரே சொல்லிட்டோம். எங்களுக்கு என்ன பயம்னு கேட்டோம். நீங்க தானே கேட்டீங்க. என்ன ஆச்சு? அதற்கு பதிலாகத்தான், அதற்கு பதில் சொல்ல முடியாம, கருத்தியல் ரீதியா பேச முடியாம, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாம இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவர்களுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் சரி, இல்ல மூன்றாம் தர பேச்சாளர்களும் சரி, இவர்களை வைத்துக் கொண்டு மேடை தோறும் எவ்வளவு இழிவா பேச முடியுமோ அவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மூத்த தலைவர், அந்த கட்சியில் இருக்க மூத்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திமுகவை எதிர்த்தவங்க எல்லாம் கல்லறைக்கு தான் அனுப்புவோம், நாங்க வேற மாதிரியான கட்சி, ஆட்சியில் இருக்கிறதுனால அடக்கமா இருக்கும். இது என்ன மிரட்டலா? ஆளும் கட்சினா நீங்க என்ன தோணில வேணா பேசலாமா? நீங்க மிரட்டல் எடுக்கிற தோணில பேசிட்டு இருக்கீங்களா? அப்போ ஒரு எதிர்கட்சிகளை பார்த்து, உங்களை கேள்வி கேட்பதை பார்த்து நீங்க இப்படி மிரட்டும் தோணில பேசுறீங்களே,